திருமண வீட்டில் கூட திமுகவினர் புலம்புவதாக முதலமைச்சர் விஜய் பேசியதற்கு திருமண விழாக்களில்தான் பகுத்தறிவு பேசி மக்களிடையே கட்சியை வளர்த்தது திமுக என முன்னாள் எம்எல்ஏ எழிலன் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் தாவைக்கா தலைவர் மக்கள் அவரை தமிழ்நாட்டு முதல்வராக அவருக்கு தேர்ந்தெடுக்காங்க. அவர் தமிழ்நாட்டு முதல்வராக அவர் இன்னைக்கு பேசினாரா இல்லை தாவைக்கா தலைவராக பேசினாரு என்ற பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்க நிலையில் இருக்கு. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு முதல்வராக அமர்ந்து கொண்டு அனைத்து வகையான ஆட்சி அதிகாரம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கி நீங்கள் மேடையில் பேசும்போது நீங்கள் அதே நேரேட்டிவ் என்ன நேரேட்டிவ்னா நீங்கள் ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை என்ன யுக்தி முறையை கண்டீங்களோ அதே நேரேட்டிவை மக்களுக்காக சொல்கிறார். இப்போ பொறுப்பு அவர் கையில் இருக்குது, மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அனைத்து அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை கொண்டு நான் என்ன அந்த தமிழ்நாட்டுக்கு பண்ண போகிறேன்னு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா நம்ம கேட்கலாம். ஆனால் திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவரையும் அவர் முன்ன சிஎம் சார் சொன்னார், இப்போ ஸ்டாலின் சார் சொல்கிறார் விஜயண்ணா. அவர் பதில் சொல்லி திருமண நிகழ்வுகளை புலம்பிட்டிருக்கார் சொன்னார். விஜயண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களோட திருமண மேடை தான் எங்களோட பிரச்சார மேடை, சுயமரியாதை கல்யாணம் பண்ணுறது தான் எங்களோட நெறி. அந்த சுயமரியாதை கல்யாண மேடையில் மக்களுக்கு அறிவு சார்ந்த கருத்துக்களும் பகுத்தறிவு கருத்துக்களும் அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் விழிப்புணர்வு ஏற்பது கடமை ஒரு திராவிட முன்னேற்ற தலைவருக்கு பொறுப்பு இருக்கிறனால தான் எங்கள் அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான். கொஞ்சம் வரலாற்றுலாம் அப்படி கொஞ்சம் படிச்சிருந்தா தெரியும், ஸ்கிரிப்ட் எழுதினா படித்தா அந்த வரலாற்று தெரியாதனால அவர் இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ